லக்ஷ்மியா சக ஹிருஷிகேஷா தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேபிச்ச கீயதே. இந்த உலகத்தில் நம்மையெல்லாம் ரட்சிப்பவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன். காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான் என்று ஆழ்வார் பாடுகிறார். தன்னுடைய பக்தர்களில் யார் தன்னை எதிர்பார்த்து அழைத்தாலும் உடனே ஓடிப்போய் ரட்சிக்கும் தன்மை பகவானுக்கு இயற்கையானது. அதற்கெல்லாம் மூலம் என்ன? அவர் ஏன் இப்படி ஓடி வந்து ரட்சிக்கிறார்? யாரோ ஒருவர் ஏதோ துன்பத்தில் இருந்தால் அதற்கு பகவான் ஏன் ஓடி வர வேண்டும் என்று நமக்கு சந்தேகம் ஏற்படும். அவர் ரட்சகனாக இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் ஏதாவது பணம் கொடுத்து அவருக்கு வைத்திருக்கிறோமா, நீ என்னை காக்க வேண்டும் என்பதற்காக? அல்லது நாம் அவருக்கு ஏதாவது உதவி செய்து பதிலுக்கு நம்மை ரட்சிக்கிறாரா? இது எதுவுமே கிடையாது. நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல், நாம் எதையும் கொடுக்காத போதும் நாம் அழைத்தவுடனே ஓடி வந்து ரட்சிக்கிறாரே, அந்த ரட்சணத்துக்கு காரணம் என்ன என்று நாம் ஆராய வேண்டும். பெரியோர்கள் அனைவரும், ரிஷிகள் அனைவரும் சேர்ந்து ஒரே மிடராக சொன்ன கருத்து, இந்த ரட்சணத்துக்கு காரணம் பகவானுடைய கருணை என்பது. கருணை என்றால் ஒருவர் துன்பப்படுவதை பார்த்து பொறுக்க முடியாத நிலை. கிருபா என்று சொல்லுவார்கள், கருணா என்று சொல்வார்கள், தயா என்று சொல்வார்கள், ஆன்றுசம்ஸ்யம் என்றும் சொல்லுவதுண்டு. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே குணம்தான். அந்த குணத்தினுடைய தன்மை என்ன? எப்படிப்பட்ட குணம் என்றால், ஒருவர் துன்பப்பட்டார் என்றால் அவர் வேண்டியவராக இருக்கட்டும், வேண்டாதவராக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், பகைவனாக இருக்கட்டும், படித்தவனோ படிக்காதவனோ, பணக்காரனோ ஏழையோ, எதாக இருந்தாலும் ஒருவர் துன்பப்பட்டார் என்றால் அதை பார்த்தவுடனே நாமும் வருத்தப்பட்டு அவருக்கு உதவி செய்வதற்கு ஓட வேண்டும். அந்த குணத்துக்குத்தான் கருணை என்று பெயர். அந்த கருணையின் காரணமாகத்தான் பகவான் இத்தனை பேரையும் ரட்சிக்கிறார். இல்லாவிட்டால் நாம் என்ன அவரிடத்தில் அவ்வளவு பக்தியோடு இருக்கோமா? இல்லை பிரகலாதனை போல அவரையே நினைத்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை கஜேந்திரனை போல எனக்கு வேறு யாருமே இல்லைன்னு உணர்ந்திருக்கிறோமா? ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம் பிரார்த்திக்கும் போதும் பகவான் ரட்சிக்கிறார் என்றால் அவரிடத்தில் இருக்கிற கருணை தான் அது அனைத்துக்குமே காரணம். அந்த கருணையினுடைய ஒரு கடலாக பகவான் இருக்கிறார். தயா சிந்து என்று பகவானையே சொல்லுவார்கள். தயா சிந்தோ பந்தோ என்று ஸ்லோகங்கள் எல்லாம் உண்டு. தயையினுடைய கடல், தயையே கருணையே நிறைந்த ஒரு கடலாக பகவான் கொண்டாடப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வடிவத்தோடு தான் நாம் இன்றைக்கு பெருமானை ஒரு திவ்யதேசத்திலே சேவிக்க இருக்கிறோம். நாம் தொண்டை மண்டலத்து திவ்யதேசங்களை சேவித்து வருகிறோம். அதில் இன்றைக்கு 49வது திவ்யதேசத்தை தரிசிக்கிறோம். தொண்டை மண்டலத்தில் அல்ல, மொத்த திவ்யதேச கணக்கின்படி நாம 49வது திவ்யதேசமாக இன்றைக்கு திருக்காரகம் என்கிற திவ்யதேசத்தை வந்து அடைந்துள்ளோம். கீழே திருநீரகம் என்கிற திவ்யதேசத்தை பார்த்தோம். இது திருக்காரகம். அடுத்து திருக்கார்வானம். இந்த 3 திவ்யதேசங்களுமே திரு ஊரகம் என்கிற திவ்யதேசத்துக்கு உள்ளேயே இருக்கின்றன. ஊரகத்தான் அந்த உலகளந்த பெருமானுடைய கோவிலுக்குள்ளேயே திருநீரகத்து பெருமாளும் இருக்கார், காரகத்து பெருமாளும் இருக்கார், கார்வானம் என்கிற திவ்யதேசத்து பெருமானும் இருக்கிறார். அந்தந்த பிராகாரத்தில், உலகத்தானுடைய 3வது பிராகாரத்தில் ஒரு தனி சந்நிதி உள்ளது. அந்த சந்நிதியில் தான் இந்த பெருமான் காரகத்தான் என்று பெயருடைய பெருமான் சேவை சாதிக்கிறார். என்ன வித்தியாசம்? காரகம், கீழே நீரகம்னு பார்த்தோம். நீரையே தனக்கு இருப்பிடமாக கொண்டவர். இப்ப காரகம்னு சொன்னால், கார் அப்படின்னு சொன்னா மேகம்னு ஒரு பொருள் வருது, கார் அப்படின்னு சொன்னா கருப்பு என்று ஒரு பொருள் வருகிறது. கார் அகம் அப்படின்னு சொன்னால் மேகத்துக்கு இருக்கும் தன்மை, அந்த தன்மையை தானும் மனதிலே உடையவர். மேகத்தை போல மனசுடையவர், மேகத்தை போன்ற பண்பு உடையவர், மேகத்தை போன்ற கருணை உடையவர். மேகத்துக்கு கருணை தானே, மக்களிடத்துல வேறுபாடே பார்க்காது. யாருக்கு தண்ணீர் வேண்டுமானாலும் வேறுபாடு பார்க்காமல் மழை பொழிய போகிறது மேகமானது. அதை போல பகவானும் வேறுபாடு பார்க்காமல் கருணையை பொழிகிறார் அல்லவா? அதனாலே கார் அகம். கார் என்றால் மேகம், மேகத்தினுடைய தன்மை, மேகத்தினுடைய கருப்பு, அதே தன்மையை தானும் பகவான் கொண்டிருக்கிறபடியாலே காரகத்தான் என்று பெருமானுக்கு திருநாமம் ஏற்பட்டது. இந்த ஊரில் பெருமானுக்கு கருணாகரன் என்று அழகான திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது. கருணைக்கு ஆகரம், ஆகரம்னா இருப்பிடம் என்று பொருள். கருணையெல்லாம் உலகத்துல யார் யாரிடத்துல இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் இயற்கையானது கிடையாதாம். கருணை இயற்கையாக இருப்பது பகவானிடத்தில் தான். அந்த கருணையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொண்டுதான் நாம் எல்லாம் கருணையை மற்றவர்களிடம் காட்டுகிறோம். ஆனா உண்மையில் கருணைக்கெல்லாம் ஒரு
டெபாசிட் லாக்கர் வைக்கிறோமோ இல்லையோ, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, கையில் என்ன ஒரு 10,000 ரூபா வச்சுட்டு இருப்போம், மிச்ச பணத்தை எல்லாம் பேங்க்கில் தானே போட்டு வச்சுருப்போம். அதை போல உலகத்தில் எல்லார்கிட்டையும் இருக்கிற கருணை, கையில் கொஞ்சோண்டு பணம் வச்சுட்டு இருக்கிறது போல கருணைக்கெல்லாம் இருப்பிடம் எதுனால் அது பகவான் நாராயணன் தான். அதனால கருணாகரன், கருணையினுடைய ஆகரம், கருணைக்கெல்லாம் மூலமாக இருப்பிடமாக இருப்பவர் பகவான் கருணாகரன் திருநாமம். அழகான வடிவம், சின்ன சந்நிதி, உள்ளுக்குள்ளே பகவான் அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார். ஆதிசேஷ பீഠத்திலே அமர்ந்த திருக்கோலத்தில் ஒரு கையை வைத்துக் கொண்டு வடக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம். அழகான அபயஹஸ்தத்தோடு பகவானை நாமும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். இந்த பெருமானுக்கு உற்சவரும் இருக்கார். அவர் நின்ன திருக்கோலம். அவர் அபயஹஸ்தத்தோடு கதாஹஸ்தத்தோடு சங்க சக்கரங்களை ஏந்தி ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு இருக்கிறார். இது பெருமான் காரகத்து எம்பெருமான். இந்த ஊர் தாயாருக்கு ரமாமணி தாயார், பத்மாமணி தாயார் என்று பெயர் வழங்கப்படுகிறது. தீர்த்தம் அக்ராய தீர்த்தம், விமானம் வாமன விமானம், ரம்ய விமானம்னு ஒரு பெயர் உண்டு, வாமன விமானம்னு பெயர் உண்டு. வாமனனோடு உலகளந்த பெருமானோடு தொடர்பிலே தானே இருக்கிறார். அதனால அந்த பெயரிலேயே சிறு வடிவத்தில் விமானமும் இருக்கிறது. அது இந்த காரகம் என்கிற பெருமானுடையது. இந்த ஊருக்கு ஸ்தல புராணம்னு பார்த்தால் ஒரே ஒரு கதை மட்டும் கேள்விப்படுகிறோம். அதாவது கார்கர் என்று ஒரு மகரிஷி இந்த பகுதியில் இருந்தாராம். அந்த கார்கர் கடும் தவம் செய்து பகவானை இந்த ஸ்தலத்திலே பிரத்யக்ஷமாக கண்டார். அவருக்குத்தான் பகவான் காட்சி கொடுத்தார். அந்த கார்கர் பகவானிடத்தில் பிரார்த்தித்து மோட்சத்தையே அடைந்தார். அப்ப கார்கர் இருந்த இடம், கார்கருடைய அகம், அது காரகம் என்று மருவியிருக்கலாம் என்று ஒரு புறம் தெரிவிக்கிறார்கள். இல்ல காரகம், பகவான் மேகத்தை போன்ற தன்மையோடு இருக்கிறார், மேகத்துக்குள்ளேயே இருக்கிறார். மேகம் எப்படி பார்க்காமல் அனைவருக்கும் கொடுக்குமோ, அதை அனைவரும் எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ, எல்லாருக்கும் தண்ணீர் வேகணும், மேகத்தை தானே பற்ற வேண்டும். அதை போல திரிவிக்கிரமனுக்கு ஒரு பண்பு உண்டு. உலகத்தில் அனைவரும் வந்து திரிவிக்கிரமனைத்தானே பற்ற வேண்டும். அந்த பண்பை காட்டிக்கொண்டுதான் கருணாகரன் என்கிற பெயரோடு பகவான் இந்த திருத்தலத்திலே காட்சி கொடுக்கிறார். இந்த பெருமான் தான் கருணைக்கு இருப்பிடம். எம்பார் என்று ஒரு ஆச்சாரியன், அந்த எம்பாருக்கு இந்த வருஷம் இருக்கே, இந்த 2026 வருதே, இந்த 26 தான், இந்த தமிழ் வருஷத்தில் தான் அவருக்கு 1000வது திருநக்ஷத்திரம் கொண்டாடப்படுகிறது. ராமானுஷருக்கு தம்பியாக பிறந்தவர் எம்பார், கோவிந்த பெருமாள் என்று அவருக்கு பெயர். அவர் ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். நமக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் எல்லாம் இருக்காளோ இல்லையோ, அவள்லாம் என்ன பண்றாள்னால், லக்ஷ்மிநாதன் பெருமான் இருக்காரே, பெருமான் தான் கருணை கடல். அந்த கருணை கடலிலிருந்து நம்மாழ்வார் என்பவர் மேகமா, அந்த மேகம் போய் கருணை என்கிற தண்ணீரை அதிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து நாதமுனிகள் என்கிற மலையிலே பொழிந்ததாம். ஆச்சாரிய பரம்பரை தெரியுமோ இல்லையோ, நம்மாழ்வாருக்கு சிஷ்யர் நாதமுனிகள், அதுக்கப்புறம் உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், ராமானுஷர், அதுக்கப்புறம் பல ஆச்சாரியர்கள் இருந்தார்கள். இந்த ஒரு பரம்பரையை ரொம்ப அழகான இயற்கையோடு ஒப்புமைப்படுத்தி வருணிக்கிறார் எம்பார் என்பவர். ஒரு மேகம் கடலிலிருந்து தண்ணீரை எடுத்து மழையிலே பெய்யும். அந்த மழை நீரானது அருவிகளாக கொட்டி ஒரு நதியிலே வந்து காட்டாறு, பெரிய நதி அதில் வந்து சேரும். அந்த நதி தன்னுடைய தண்ணீரை எல்லாம் கொண்டு வந்து ஒரு குளம், ஒரு ஏரியிலே சேர்த்துவிடும். ஏரியிலிருந்து சின்ன சின்ன வாய்க்கால்கள், மதகுகள் வழியாக மக்களுக்கு சென்று தண்ணீர் பயன்பட போகிறது. இதே போல பகவான் என்பவர் தான் கடல். அந்த கடல்ல கருணை நிறைய இருக்கு. ஆனா கடல் தண்ணீர் அப்படியே சாப்பிட முடியுமா? முடியாதோ இல்லையோ. அதே போல பகவானிடத்தில் இருக்கும் கருணைக்கு ஒரே ஒரு குறை உண்டு. பகவானிடத்துல கோபத்தோடு கலந்த கருணை தான் இருக்கும். நம்ம இடத்துல சில சமயம் கோவப்படுவார், சில சமயம் கருணை காட்டுறாரோ இல்லையோ. அப்போ உப்பு கலந்த தண்ணீரை போல கோபம் கலந்த கருணை பகவானிடத்தில் இருக்கு. அதை நம்மால பயன்படுத்த முடியாது. நம்மாழ்வார் என்ன பண்ணார், அந்த கருணை என்கிற தண்ணீரை தான் மேகம் போலிருந்து எடுத்துக்கொண்டு நாதமுனிகள் என்கிற மலையில பொழிஞ்சாராம். அது உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள்னு 2 அருவிகள் மூலமாக வந்து ஆளவந்தார் என்கிற நதியை அடைந்ததாம். அந்த நதி வந்து பெரிய ஏரி போல் இருக்கக்கூடிய ராமானுஷர் என்பவரிடம் அந்த கருணை வந்து தங்கிவிட்டதாம். ராமானுஷருடைய கருணை 74 ஆச்சாரியர்கள் மூலமாக உலகத்தாரை சென்று அடைகிறது என்று தெரிவிக்கிறார். அப்ப ஆச்சாரியர்கள் அனைவருமே பகவானுடைய கருணையைத்தான் நம்மிடத்துல வந்து சேர்க்கிறார்கள். அவர்தான் கருணைக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கிறார். அதனால கருணாகரன் என்று பெருமானுக்கு திருநாமம். சரி, அவர்கிட்ட கருணை இருக்கே, அவ பிராட்டி எதுக்குன்னால் காருண்ய ரூபயா. பெருமான் எப்போது நம்மை ரட்சிக்கும் போதும் பிராட்டியோடு கூட வந்துதான் ரட்சிக்கிறார். ஏன்னா பிராட்டி தான் அவனுடைய கருணையை தூண்டி விடுவாளாம். ஒரு விளக்கு இருக்கு, எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனா அப்படி அணைவது போல போகும்போது தூண்டி விடணுமோ இல்லையோ.
ஒரு அடுப்பு எரியறது, தணல் எரியறது, மேலே சாம்பல் மூடிடும், ஆனால் உள்ளுக்குள்ள தணல் இன்னும் எரிஞ்சுட்டே இருக்கும் கணகணான்னு. சாம்பலை விலக்கி விட்டோம்னா குப்புன்னு பத்துண்டு நெருப்பு எரியுமோ இல்லையோ, அதை போல பகவானுடைய கருணை உள்ளூர மங்கி இருக்கு. மேல அவருடைய கோபம் மூடிக்கொண்டிருக்கிறது. அந்த கோபத்தை தள்ளி கருணையை தூண்டி விடுபவளே பிராட்டி தான். அதனால ரமாமணி தாயாரோடு சேர்ந்து கருணாகர பெருமானை இங்கு தரிசித்துக் கொள்ளுகிறோம். அழகான சின்ன சந்நிதி. பகவானானா ரொம்ப பெரியவர். இந்த பெருமானை திருமங்கையாழ்வார் ஒரே ஒரு துணுக்கு கீழே ஒரு பாசுரம் தெரிவித்தேனே, திருநெடுந்தாண்டகம் 8வது பாசுரம், நீரகத்தாய் அப்படின்னு தொடங்கியதே அதே பாசுரத்துல தான் இந்த பெருமாளுக்கு மங்களாசாசனம். நீரகத்தாய் நெடுவரையின் உச்சிமேலாய் நாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கச்சி ஊரகத்தாய் ஒன்றுர நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேத்தும் காரகத்தாய். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். உலகமே கொண்டாடுறதான். சுவாமி, இந்த பெருமாள் உள்ள இருக்காருன்னு எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது, உலகம் கொண்டாடுறதுன்னு சொல்றீர். என்னால் நமக்கு தெரியாதது எதற்கும் சாட்சி அல்ல. நமக்கு எதுவுமே உலகத்தில் தெரியாது. பெருமானை பற்றியே தெரியாம தான் இத்தனை நாள் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் உலகமே இந்த பெருமானுடைய பெருமை, அவனுடைய கருணை என்னன்னு உலகத்துக்கு தெரியுமோ இல்லையோ. ஒரு காகாசுரன் எப்பேற்பட்ட தீயவன், அவனுக்கு கூட மன்னிப்பு கொடுத்து பகவான் உயிர் பிச்சை கொடுத்தார். சிசுபாலன் எப்பேற்பட்ட கொடியவன், அவனுக்கே பகவான் மோட்சத்தை கொடுத்தார். அப்ப பகவானுடைய கருணைக்கு நிகரே கிடையாது. பகவானை பொறுத்தவரை ஆன்றுசம்சியம் பரோ தர்மஹா, தர்மங்களுக்குள்ளே கருணைக்கு நிகரான தர்மமே கிடையாதுன்னு ராமனுடைய கோட்பாடாம். அப்படி கருணையை காட்டிக்கொண்டு இருக்கிறபடியால் உலகம் ஏத்தும் காரகத்தாய், திருக்காரகம் திவ்யதேசத்தில் இருக்கும் பகவானை உலகமே கொண்டாடுகிறது என்று ஆழ்வார் ஒரே ஒரு சின்ன பகுதியாலே தெரிவிக்கிறார். அது இந்த பெருமானை பற்றின மங்களாசாசனம். இவரை பற்றி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தன்னுடைய 108 திருப்பதி அந்தாதி என்கிற பிரபந்தத்தில் பாடுகிறார். ஓராதார் கல்வியுடையேம் குலமுடையேம் ஆராதனமுடையேம் யாமென்று ஸ்ரீராயன் பூங்காரகம் காண போதுவார் தாழ் தலைமேல் தாங்கார் அகங்காரத்தால். ரொம்ப அழகான ஒரு கருத்து சொல்றார். பகவான் காரகத்துல கருணாகர பெருமான் இருக்காரோ இல்லையோ, அந்த கருணாகரனை சேவிப்பதற்காக ஒரு பக்தர்கள் 10 பேர் சேர்ந்து போறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே நாம் என்ன பண்ணணும்? ஒன்று நாமும் அவர்களோடு சேர்ந்து போயிடணும். சுவாமி, நீங்க மட்டும் போயிடலாம், நானும் கூட வரேன், என்னையும் அழைத்து கொண்டு போக வேண்டும், அந்த பெருமானை நான் சேவிச்சதே இல்லைன்னு போய் தரிசித்து விட்டு வந்துவிட வேண்டும். இல்லை அது முடியலையா, குறைந்தபட்சம் அவர்கள் திருவடியையாவது நம்முடைய தலையால தரிக்கணுமா. நாம் போய் பகவானை சேவிக்க முடியவில்லை, ஆனால் இந்த பக்தர்கள் அவனை கண்டுவிட்டு வருகிறார்களே, காண ஆசைப்படுகிறார்களே, அவர்கள் திருவடியை என்னுடைய தலையால சுமக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். ஆனால் அதுக்கு நிறைய தடைகள் இருக்கின்றன. அதைத்தான் ஆழ்வார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இங்க சொல்றார். ஓராதார், யாருக்கெல்லாம் பகுத்து அறிய தெரியவில்லையோ, விவேக ஞானம், இது நல்லது இது கெட்டது, இது ஆத்மாவுக்கு வேணும் இது ஆத்மாவுக்கு வேண்டாம்னு பிரிச்சு பார்க்க தெரியணுமோ இல்லையோ, அது தெரியாதவர்கள் என்ன நினைப்பார்களாம்? கல்வி உடையேம், நான் நல்லா படிச்சிருக்கேனே, குலம் உடையேன், பெரிய குலத்துல பிறந்திருக்கேனே, ஆராதனமுடையேன், நிறைய செல்வம் என்னிடத்தில் இருக்கிறதே, நான் ஏன் இந்த பக்தர்கள் காலிலே விழ வேண்டும்னு நினைச்சிருவாளாம். இந்த அகங்காரம் இருக்கே, செல்வத்தால் வரும் அகங்காரம், உயர்ந்த குடியில் பிறந்ததால் வரும் அகங்காரம், படித்து விட்டேன் என்கிற அகங்காரம், இந்த அகங்காரம் தான் பக்தனிடத்தில் நம்மை வணங்க விடாமல் தடுக்கிறது. ஆனால் அது எப்படி தெரியுமா? ஒருவன் காரகத்தில் பெருமானை தரிசித்து விட்டு வந்தான் என்றால் அவனுடைய திருவடிகளை நம்முடைய தலையால தாங்க வேண்டும். அகங்காரத்தால் எந்த பிரயோஜனமும் அல்ல. பகவானிடத்தில் எப்படி பணிகிறோமோ அந்த கார்வானத்து கருணாகர பெருமானுடைய பக்தர்களிடத்திலும் பணிவோடு இருக்க வேண்டும் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தெரிவிக்கிறார். இது மற்றொரு அழகான திவ்யதேசம். சுருக்கமான வைபவத்தை பார்த்திருக்கிறோம். திருக்காரகம். இன்னும் ஒரே ஒரு திவ்யதேசம் இந்த ஊரகத்து கோவிலுக்குள்ளே இருக்கிறது. அதன் பெருமைகளையும் அடுத்து பார்ப்போம்.